ஹே காய்ஸ் வெல்கம் டு ஸ்டுடியோ. ஸோ நம்ம தனுஷ் அவர்கள் என்னதான் பாவம் பண்ணாருன்னு தெரியல. அவர் பார்த்தீங்கன்னா சுத்தி போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேட்ல ஒரு நல்ல படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இட்லி கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை இறக்குனாரு. ஸோ அந்த டைமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா கரூர்ல விஜய் அவர்கள் போனதுனால ஒரு கோ இன்சிடென்ட் ஆனிச்சு. ஸோ அதனால வந்து அந்த ஒரு படம் வந்ததுன்னு தெரியல, போனதுன்னு தெரியல, அந்த மாதிரி போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு கரை படத்தை வந்து சூப்பரா எடுத்து ரிலீஸ் பண்ணாரு. ஸோ அந்த படம் நல்ல படம் தான். பட் எலெக்ஷன் ரிசல்ட் வரதுனால இந்த படம் வந்து வந்ததுன்னு தெரியல, போனதுன்னு தெரியல, அந்த மாதிரி வந்து ஓடி போச்சு. சரி ரைட்டரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துடைய ஃபர்ஸ்ட் டீசர் மாதிரி ஒன்று இறக்கி படத்துக்கான ரிலீஸ் டேட் போட்டு 16ஆம் தேதி அக்டோபர்ல வருது அப்படின்னு சொன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் வந்து அக்டோபர் 15 நானும் வரண்டா அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து ரிலீஸ் டேட் விட்டு வச்சிருக்காரு. ஸோ இப்போ ஜெயிலர் 2 படத்துக்கு இருக்கிற ஹைப்புக்கு கண்டிப்பான ஓம் படத்தோட ஹைப்ன்றது குறையும். ஓம் படத்துக்கு வந்து கொஞ்சம் அடி வாங்கும், கண்டிப்பான அது வாங்க தான் செய்யும். ஸோ அந்த வகையில் ஓம் படத்தோட டீம் வந்து போஸ்ட்பான் பண்ணாலும் அடுத்து தீபாவளிக்கு போவாங்க. ஸோ தீபாவளி வந்து அரசன் இருக்குது. ஸோ அரசனும் ஒரு மிகப்பெரிய ஹைப் உள்ள ஒரு படம் தான். ஸோ அந்த வகையில் அங்கேயும் போய் ஓம் வந்து அடி வாங்க தான் போகுது. ஸோ இந்த மாதிரி எங்க போனாலும் தனுஷ் அவர்களை போட்டு அடிக்கிறாங்க. ஹைப்ன்றது இருந்தாலும் அதை தாண்டி இருக்கிற ஹைப் உள்ள படங்கள் வந்து கிளாஷ் போட்டு ஜெயிச்சிட்டு போயிடுது. நம்ம தனுஷ் அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ரிலீஸ் டேட் இஷ்யூ சந்திச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ இவருக்கு எப்பதான் விடிகாலம் போறோம் அப்படின்றதே தெரியல. ஸோ கண்டிப்பா ஓம் படம் வந்து போஸ்ட்பான் தான் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட பாப்போம் அபிஷியல் அப்டேட் விட்டு எப்போ போஸ்ட்பான் பண்றாங்க, எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிசம்பர்ல வரட்டும்னு சொல்றாங்க. ஸோ டிசம்பர்லாம் டவுட் தான். பாப்போம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கிளாஷ் விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஓம் டீமுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். ஜெயிலர் 2 கிளாஷ்லாம் விட மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா போஸ்ட்பான் பண்ணுவாங்க. அது எந்த தேதியில போஸ்ட்பான் பண்றாங்கன்றத பொறுத்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தனுஷ் அவர்களுக்கு தொடர்ந்து இந்த ஒரு ரிலீஸ் டேட் இஷ்யூ இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.